வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விளக்கப்பதிவுல இருக்கோம். டாக்டர் கோமதி அவங்களோட வியக்க வைக்கும் ஒரு தேடலை பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். பாரம்பரிய மருத்துவ அறிவியல் ஆரம்பிச்சு மனித உணர்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மெட்டாபிசிக்கல் உலகத்துக்கு அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ ஒரு அடிப்படை கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். நம்ம உடம்பு வெறும் சத, எலும்பு, ரத்தத்தால் மட்டும்தான் உருவாயிருக்கா? டாக்டர் கோமதி ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர், அனாட்டமி, பிசியாலஜின்னு ரொம்ப ஆழமா படிச்சவங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு. அறிவியல் இந்த உடம்பை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுது, ஓகே. ஆனா நம்மளோட தனித்துவமான குணங்கள், கோபம், வருத்தம் இதெல்லாம் உண்மையிலே எங்கேருந்து வருதுன்னு சயின்ஸால முழுமையா விளக்க முடியல அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. இத தெளிவா புரிஞ்சுக்க ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அறிவியலின் எல்லைகள், லைட் பாடி அல்லது ஒளி உடல்னா என்ன, மனதின் ரகசிய கணக்கு, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, கடைசியா நீங்கள் ஒரு மாறும் வானவில் அப்படிங்கிற கான்செப்ட். முதல்ல அறிவியலோட எல்லைகளை பத்தி பாப்போம். மெடிக்கல் சயின்ஸ் உடல் ரீதியான நோய்களை குணப்படுத்துது. ஆனா சில பேர் ஏன் எப்போ பாரு கோவமாவே இருக்காங்க, ஏன் ரொம்ப நாளா டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஏன் என்ற கேள்விக்கு அதுகிட்ட சரியான பதில் இல்ல. இது சிம்பிளா புரிஞ்சுக்க உங்க ஸ்மார்ட் போனை எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன், பேட்டரி இதெல்லாம் நம்மளோட பிசிக்கல் பாடி, அதாவது ஹார்ட்வேர். இதெல்லாம் ரிப்பேர் ஆனா சயின்ஸ்ல ஆபரேஷன் பண்ணி சரி செஞ்சிடலாம். ஆனா அந்த போனுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம வேலை செய்யற ஒரு வைஃபை சிக்னல் இருக்குல்ல, அதுதான் நம்ம எனர்ஜி பாடி, அதாவது ஒரியுடன். வைஃபை சிக்னல்ல பிரச்சனை இருந்தா ஹார்ட்வேரை கழட்டி பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல, கரெக்டா? அதனால தான் நாம 2வது பகுதிக்கு வர்றோம். நீங்கள் ஒரு ஒளி உடல். பிசிக்கல் லிமிட்ஸை தாண்டி டாக்டர் கோமதி தனக்கு வந்த ஒரு நோயை குணப்படுத்த பிராணிக் ஹீலிங்க நாடினாங்க. அப்போதான் மனித உடலை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு வானவல் மாதிரி ஆராயிருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த மேப்பிங்க கவனிங்களே. நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் எப்படி நம்ம பிசிக்கல் சிஸ்டத்தோட, குறிப்பா சுரப்பிகளோட நேரடியா மேப் ஆகியிருக்குன்னு பாருங்க. மூலாதாரத்துல ஆரம்பிச்சு உச்சந்தலையில இருக்கிற சஹஸ்ரார சக்கரம் வரைக்கும் இது ஒரு இன்விசிபிள் எனர்ஜி நெட்வொர்க்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பிராண சக்தி அப்படிங்கறத எப்படி உணர முடியும்? ஒரு பெரிய மியூசிக் கான்சர்ட் போறீங்க, ஸ்பீக்கர் பக்கத்துல நிக்கும்போது அந்த பேஸ் சவுண்ட் உங்க நெஞ்சில அப்படியே அதிர்வை கொடுக்கும் இல்லையா? சவுண்ட் வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதோட வைப்ரேஷனை உடம்புல ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் டாக்டர் கோமதி இந்த சக்கரங்களோட அதிர்வெண்களை ஒரு காந்த விசை மாதிரியோ லேசான சூடாகவோ தன்னோட கைகளாலேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒளிரும் 7 சக்கரங்கள்ல எப்போ எனர்ஜி பிளாக் ஆகுதோ, அதாவது சக்தி தேங்கி நிக்குதோ, அதுதான் காலப்போக்குல நம்ம பிசிக்கல் பாடிக்கு நோயா மாறுது அல்லது மன அழுத்தமா வெளியே வருது. இப்போ 3வது பகுதிக்கு போலாம். மனதின் ரகசிய கணக்கு. நம்ம ஆழ் மனது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஹிப்னோதெரப்பி வழியா டாக்டர் கோமதி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதுல அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. உங்களுக்கு வர பயம், கோபம் எதுவுமே சும்மா ரேண்டமா வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி உங்க ஆழ் மனசுல ஒரு மனக்கணக்கு இருக்கு. சொல்லப்போனா நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சோர்ஸ் கோட் மாதிரி அது ரொம்ப துல்லியமா வேலை செய்யுது. இத ஈஸியா 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். ஸ்டெப் 1, வெளியில நடக்கிற ஒரு தூண்டுதல், அதாவது ட்ரிகர். ஸ்டெப் 2, நம்ம ஆழ் மனசுல ஏற்கனவே பதிவாகியிருக்கிற பழைய சோர்ஸ் கோட் அல்லது ட்ராமா. ஸ்டெப் 3, அதுக்கான நம்மளோட ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன். இந்த மனக்கணக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓகே, நம்ம பாதிக்கப்படல, இத மாத்தி அமைக்க முடியும்னு நம்ம வாழ்க்கையை நாமே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, 4வது பகுதிக்கு வரும். தி காஸ்மிக் ஆண்டனா. இவ்ளோ நேரம் பேசின இந்த எனர்ஜி பேட்டர்ன்ஸ்லாம் எங்கிருந்து வருது? இது எப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது? இங்கதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உள்ள வருது. இது உண்மையிலேயே உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்தும். வானத்துல சுத்திட்டு இருக்கிற கோள்கள் எல்லாமே பிரம்மாண்டமான பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ஸ் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. அந்த அதிர்வுகளை கேட்ச் பண்ற பயாலஜிக்கல் ஆண்டனாக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள். என்ன ஒரு பிரம்மாண்டமான இணைப்பு பாத்தீங்களா? இத கொஞ்சம் பாருங்களே, எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா மேப் செஞ்சிருக்காங்கன்னு. ஒரு எஃப்எம் ரேடியோவை டியூன் பண்ணி ஒரு பாட்டு கேட்கற மாதிரி தான் இதுவும். உங்க தொண்டை சக்கரம் சரியா புதன் கிரகத்தோட கம்யூனிகேஷன் அதிர்வுகளை உள்வாங்குது. அதே போல உங்க அடிப்படை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக மூலாதார சக்கரம் சனி கிரகத்தோட அதிர்வுகளை நம்பியிருக்கு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறம், ஒரு அதிர்வெண் இருக்கு. ஒருத்தரோட பிறப்புல இருக்கிற கிரக அமைப்புகள் தான் அவரோட சக்கரங்களோட நிறத்தையும் டிசைனையும் முடிவு பண்ணுது. அந்த டிசைன் தான் உங்களோட திறமை, குணாதிசயங்கள், அதாவது உங்க மொத்த ஆளுமையையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது அவங்களோட தியரி.
இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க ஒரு மாறும் வானவில். இந்த பிரபஞ்சத்துல நம்ம அடையாளம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்துல கிரகங்கள் எப்பவும் ஒரே இடத்துல நிக்கிறதே இல்ல. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதனால அந்த கிரகங்கள்ல இருந்து உங்க ஆண்டனாவுக்கு வர்ற சிக்னல்களும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கு. இதனாலதான் நான் இப்படித்தான், இதுதான் என் கேரக்டர் அப்படின்னு ஒரு நிலையான பெட்டிக்குள்ள உங்களை அடைச்சுக்காதுங்க. ஏன்னா நிலையான ஒரு ஆளுமை அப்படிங்கிறது வெறும் மாயைதான். உண்மையில நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பிரபஞ்ச வானவில். காஸ்மிக் மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களது ஒளி உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த முழுமையான தேடலின் சாராம்சம். கடைசியா உங்கள சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு ஆழமான கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். நம்ம உடம்பும் மனசும் பல கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற கோள்கள் அனுப்புற சிக்னலுக்கு வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்குது அப்படின்னா, நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே உங்களோட சொந்த விருப்பம்தானா? இல்ல பிரபஞ்சம் உங்களுக்காக தீர்மானிச்சுதா? இத பத்தி நல்லா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான விளக்கப்பதிவுல நாம சந்திப்போம்.